திருச்செந்தூர் அப்படிங்கிற ஊர்ல ஆனந்த் சுமிதா அப்படின்னு ஒரு ஏழை தம்பதி இருந்தாங்க. ஆனந்த் மீனை புடிச்சு அத கொண்டு வந்து வித்து அது மூலமா பணம் சம்பாரிச்சு குடும்பம் நடத்தினான். ஒரு நாள் ஆனந்த் குளத்துக்கு போய் வலைய வீசினான். ஒரு மீன் கூட கிடைக்கல, மறுபடியும் பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் வலை வீசினான். ஒரு பெரிய மீன் அந்த வலையில மாட்டி அந்த வலைய உள்ள இழுத்துட்டே இருந்தது. ஆனந்த் வெளியில பலமா வலைய இழுத்ததால அது கிழிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, என் வலை கிழிஞ்சு போச்சே, இப்ப எப்படி நான் மீனை பிடிக்கிறது அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஒரு தூண்டில எடுத்துட்டு வந்து அதுல வலைய கட்டினான். இந்த தூண்டில வச்சு இனிமே மீனை பிடிக்கலாம் அப்படின்னு குளத்துல தூக்கி போட்டாரு. தூண்டில்ல ஏதோ ஒண்ணு மாட்டின மாதிரி இருந்ததால வெளியில இழுத்தான். ஆனா மீன் மட்டும் வரல. அப்பதான் ஆனந்துக்கு சுமிதா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன கட்டிக்கிட்ட, இப்போ ஒரு வேளை கூட சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டேங்கிற, கஷ்டப்படுற. உன்ன மாதிரி கையால் ஆகாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கட்டையில தான் போகணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். இல்ல சுமிதா, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். இன்னைக்கு எப்படியாவது ஒரு மீனை புடிச்சு வித்து வீட்டுக்கு பொருளை வாங்கிட்டு வர. அத மனசுல வச்சுக்கிட்டு மறுபடியும் தூண்டில குளத்துல போட்டான். ஆனா மறுபடியும் மீன் வரல. அவனை தாண்டி ஒரு ஆளு படகு ஃபுல்லா மீனை பிடிச்சிட்டு போனத ஆனந்த் பார்த்தான். முருகா, எல்லாரும் மீனை புடிச்சு வீட்டுக்கு பணத்தை கொண்டு போறாங்க. ஆனா நான் மாத்திரம் இந்த வெறும் கைய வீசிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டி இருக்குதே. எனக்கு ஏதாவது ஒரு வழிய காமிப்பா. நானும் என் பொண்டாட்டியும் நேத்துல இருந்து பட்டினியா இருக்கோம். கருணை காட்டு முருகா, கருணை காட்டு அப்படின்னு கடவுளை நினைச்சுக்கிட்டு மறுபடியும் தூண்டில போட்டாரு. ஒரு மீன் கிடைச்சதே, அதுவே போதும் அப்படின்னு அதை வெளியே இழுத்தாரு. கிடைச்சிச்சு கிடைச்சிச்சு, பெரிய மீன் கிடைச்சிருச்சு அப்படின்னு அத கையில எடுத்துக்கிட்டு சந்தோஷமா போனாரு. அந்த நேரத்துல ஒரு வயசான பாட்டி அங்க வந்தது. தம்பி, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறியா? கேக்குறேன் பாட்டி, சொல்லு சொல்லு. ஆமா, நீ யாரு? நான் ஒரு வயசான கட்டை, இங்கதான்ப்பா இருக்கிறேன். நான் 2 நாளா வயிற்றுக்கு ஒன்னும் சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ பிடிச்ச இந்த மீனை எனக்கு கொடுத்தேனா என் பசிய போக்கிக்குவண்டா. ஐயோ பாட்டி, இந்த மீனை மட்டும் நான் கொண்டு போகலன்னா நானும் என் பொண்டாட்டி 2 பேரும் பட்டினியாதான் கடக்கணும் அப்படின்னு சொன்னாரு. தம்பி, நீ இன்னொரு மீனை புடிச்சுக்கலாம். ஆனா நான் என் பசிய இப்ப போக்கிக்கலன்னா செத்தே போயிடுவேன்பா அப்படின்னு பாவமா கேட்டாங்க. ஐயோ பாட்டி, கவலைப்படாத, இந்தா இந்த மீனை நீயே வச்சுக்க அப்படின்னு ஆனந்த் அந்த மீனை பாட்டி கிட்ட கொடுத்தான். எவ்வளோ பெரிய உதவிய செஞ்சிருக்கடா கண்ணா. இந்தா, நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு நன்றி கடனா இந்த சின்ன செடிய தர்ற அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த செடிய வச்சு நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? இந்த செடிய உன் வீட்டு தோட்டத்துல வாசல்ல நடுப்பா, இது உனக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து போயிடுச்சு. ஆனந்த் அந்த செடியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்ல மனைவி ஆனந்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அரிசி பருப்பு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லம்மா, எனக்கு ஒரு பெரிய மீன் கிடைச்சது. ஆனா என்ன அப்படின்னு கேட்டதும் ஆனந்த் அங்க நடந்த எல்லாத்தையும் சுமிதா கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் கூட எவ்வளோ முயற்சி பண்ணம்மா, ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கல. என்ன பண்றது சொல்லு? என்ன அது, மீனை தானம் பண்ணிட்டு செடியை எங்க நட கொண்டு வந்த? உனக்கு எங்கேயாவது பைத்தியம் பிடிச்சிடுச்சாயா? நம்ம நிலைமைய பத்தி யோசிக்காம கிழவி கிட்ட குடுத்துட்டு வந்திருக்க. இப்படியே பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அப்புறம் உனக்கு பிடிச்சத நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். சுமிதா செஞ்ச வேலைய பார்த்து மனசு வருத்தப்பட்டு ஆனந்த் செடியையே பார்த்தான். அடடா, பாட்டி கொடுத்த இந்த செடிய நடனமே அப்படின்னு அந்த இடத்துல நட்டு வச்சான். மறுநாள் ஆனந்த் எழுந்திருச்சு வெளியில வந்து பார்த்ததும் நட்டு வச்ச அந்த சின்ன செடி ஒரு தங்க மரமா மாறி நின்னதை பார்த்து ஆச்சரியப்பட்டான்.
சுமிதா, சுமிதா, சீக்கிரம் வெளியில வாடி, இத வந்து பாரு. சுமிதா தூங்கி எழுந்திருச்சு வெளியில வந்தா. எந்த பேய் பிசாசு வந்துருச்சுன்னு காலையிலேயே வந்து என்ன இப்படி எழுப்புறீங்க சுமிதா, கொஞ்சம் அங்க பாரு அப்படின்னு அந்த தங்க மரத்தை காட்டினான். நேத்து நட்ட அந்த சின்ன செடி பெரிய மரமாகி நிக்குது அப்படின்னு சொன்னான். ஐயோ, நான் பாக்குறது நிஜம்தானா? நேத்து வச்ச செடி தங்க மரமா வளர்ந்து நிக்குது. நம்ம கஷ்டம் எல்லாம் இனிமே தீர போகுதுங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டா. நான் சொன்னேன்ல உன்கிட்ட, நம்ம கஷ்டத்தை தீக்க அந்த முருகனே பாட்டி ரூபத்துல வந்து மீனை வாங்கிக்கிட்டு இந்த செடிய வரமா கொடுத்திருக்காரு. நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா அந்த கடவுள் ஏதாவது ரூபத்துல நமக்கு நல்லது பண்ணுவாரு. உண்மைதாங்க. உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததை சொல்லி திட்டிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனந்த் சுமிதாவை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அன்னையில இருந்து ஆனந்த் சுமிதா எந்தவித கஷ்டமும் இல்லாம ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருந்தாங்க.